والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கவனம் செலுத்தி அதனுடைய கணத்தை விளங்கி நாம் சொன்னோம் என்று சொன்னால் அது மகத்தான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் அதேபோல் மற்றவர்கள் தொடர்பான விஷயத்திலையும் அது உண்டாகும். உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே, ஃபவைருல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகள், அந்த தொழுகையாளிகளுக்கு நஷ்டமும் நரகமும் தான். யார் தொழுகும் பொழுது கவனமில்லாமல் இருக்கிறார்களோ என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுக்காரா. மோமின்களே, நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை வணங்குவதற்கு வர வேண்டாம்னு சொல்கிறான். இந்த ஆயத்தை எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், போதை அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில், மது ஹராமாக்கப்படாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சொன்னான், ஹலாலாக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் போதையில் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வரக்கூடாது. வான்தும் சுக்காரா இருக்கும் பொழுது வரக்கூடாது. எதுவரை வரக்கூடாது? ஹத்தா தஅலமு மா தகூலூன். நீங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்கும் வரைன்னு சொல்கிறோம். சொல்கிறத விளங்கி சொல்லணுங்கிறான். சொல்வதை விளங்கி சொல்ல வேண்டும். இன்றைக்கி நாமளும் சொல்கிறோம், சொல்கிறதில் விளக்கம் இல்லை, சொல்வதில் கவனம் இல்லை என்று சொன்னால் நாமும் ஒருவித போதையில் இருக்கிறோம். இது என்ன போதை என்று சொன்னால், அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய துன்யாவினுடைய போதை, அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய வேறு வேறு கவனங்கள், வேறு ஏதாவது சிந்தனைகள், வியாபாரத்தினுடைய சிந்தனை, அதை செய்யணுமே இதை செய்யணுமே, அப்படி காரியம் இப்படி காரியம் என்றெல்லாம் நாம் தொழுகும் பொழுதும் விக்ர் செய்யும் பொழுதும் மற்ற கவனங்களில் இருக்கும் பொழுதும் நாம் சொல்வதை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல், சொல்வதை பற்றி உண்டான கவனம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னானே, போதையில் இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகக்கூட வரக்கூடாது. ஹத்தா தஅலமு மா தகூலூன். எதுவரைன்னு சொன்னால், நீங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்க வேண்டும், அதை விளங்கி சொல்லணும், கவனமாக சொல்லணும். என்றால்தான் அந்த வார்த்தையினுடைய கணம் வெளிப்படும், அந்த வார்த்தையினுடைய விளைவுகள் உண்டாகும், அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை உண்டாக்கும், அந்த வார்த்தையினுடைய கணம், அது உண்மையான கணம் வெளிப்படும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. துவா செய்கிறோம், நீண்ட துவாக்களை செய்கிறோம் என்று சொன்னாலும் கூட கவனத்தோடு ஈடுபாட்டோடு ஒரு துவா செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு மேன்மையானது. அதேபோல் ஒரு வார்த்தை, ஒரு திக்ர் செய்கிறோம், சுப்ஹான் அல்லாஹ் சொல்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு கனமான ஒரு வார்த்தை. அதனுடைய கருத்தையும் விளங்கி நாம் சொன்னோம் என்று சொன்னால் உண்மையிலே அது மகத்தான விளைவுகளை உண்டாகும். ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் லமாதுன்னு ஒரு மந்திரவாதி இருந்தார். லமாதுன்னு சொல்லி, உண்மையிலேயே அவர் ஏதாவது ஒரு ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது ஷைத்தான்களுடைய சேட்டை வந்துச்சுன்னா அதையெல்லாம் நீக்கிறதுல கெட்டிக்காரர். அப்படி ஒரு கெட்டிக்காரர். அவர் மக்காவுக்கு வந்தார். மக்காவுக்கு வந்த நேரத்தில் மக்காவில் எல்லாரும் சொன்னாங்களா, அங்கே முஹம்மதுன்னு ஒரு ஆள் இருக்கிறார், அவர் ஒரு மாதிரியாக அலைகிறார், அவுது பில்லா, அவர் ஒரு மஜ்னூன், அவர் ஒரு பைத்தியக்காரர்னு சொல்லி மக்காவினுடைய குறைஷிகள், இஸ்லாமிய விரோதிகள் அவங்க எல்லாரும் சொன்னாங்க. அப்போ அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்தார். அப்படியா, நான் பைத்தியத்தை தெளிய வச்சுருவேன், எந்த ஒரு நிலையில் மாறுபட்டு இருந்தாலும் கூட அதை சரி பண்ணிடுவேன், அந்த ஆற்றல் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களை பல பேர் பைத்தியம்னு சொல்கிறாங்க, இந்த பைத்தியத்தை தெளிவிக்கிறது நான் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஓதி பார்க்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் சில மந்திரிக்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தெளிவாகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் மாற்றம் உங்களுக்கு இருக்காது. நான் நிறைய பேர் அப்படி தெளிய வச்சுருக்கிறேன்.
நிறைய பேருக்கு நான் அப்படி பாரியம் செய்திருக்கிறேன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு கோவப்படல். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், லெவல் மாதிரி அவனை ஒரு வழி ஆக்கி விட்டுருவோம். ஸல்லல்லாஹு கோவப்படல். சரி உட்கார் இருங்கன்னு சொன்னாங்க. உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, நீங்கள் செய்யுங்க, அதுக்கு முன்னால் நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன், அதை கொஞ்சம் கேட்டுக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹுன்னு சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்தும் அவனுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு ஆயத்துக்களை ஓத போனாங்க. சொன்னார், ஆயத் கலிமாத் சொன்னது திரும்ப சொல்லுங்கள், சொன்னது திரும்ப சொல்லுங்கிறார். அந்த லமாதுங்கிறவர் சொல்கிறார், நல்ல எண்ணத்தோடு தான் வந்தார், அவர் ஒன்றும் தப்பான எண்ணத்துலாம் வரல, நல்ல எண்ணத்தில் தான் வந்தார். அவர் சொன்னார், உலகத்தில் பொதும ஜனங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன், பைத்தியக்காரர்களுடைய உடல்களை நான் கேட்டிருக்கிறேன், ஒரு கவிஞனுடைய கவிதை அதனுடைய நிலை என்னங்கிறது எனக்கு தெரியும், அது மாதிரி ஒரு கண்ணியமான கனமான வேத வார்த்தைகள் அதை பற்றியும் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரியும் எனக்கு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஞான வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்வது இது ரப்பின் புறத்திலிருந்து அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டான வேத வாக்காகத்தான் இருக்க முடியும் என்ற அந்த வார்த்தைகளுடைய கணம் அவருடைய உள்ளத்தை கடுமையாக தாக்கிவிட்டது. ஏன்னு சொன்னால், சொல்கிறது எவ்வளோ உயர்ந்த சொல்லாக இருந்தாலும் சொல்லில் கவனத்தோடு சொன்னால் அது நல்ல விளைவுகளை உண்டாக்கும். உடனடியாக அவர் அந்த நேரத்தில் ஒரு நீண்ட சரித்திரம், அது உடனடியாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி ஈமான் கொண்டு விட்டார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொன்னான். இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் கவனத்தையும் விளங்கிய காரணத்தினாலே உடனடியாக ஈமான் கொண்டார் என்று பார்க்க. அதனால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் திக்ராக இருந்தாலும் துஆவாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் என்ன சொல்கிறோங்கிறத கவனிக்கணும், என்ன சொல்கிறோங்கிறத ஓரளவு விளங்கணும். அல்லாஹ் மன்னிச்சிருவான், மகா கருணையாளன். அதனால் நம்ம எதையாவது வார்த்தைகளை சொன்னாலும் கூட கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். சரி, என்னுடைய வார்த்தைகளை கவனத்தோடு இல்லாமலோ சொல்கிறான், அல்லாஹ் கபூல் செய்வான்ங்கிறது வேறு. ஆனாலும் கவனத்தோடு நாம் சொன்னால், சொல்லும் வார்த்தைகளை விளங்கி சொன்னால் அது உண்டாக்கக்கூடிய தாக்கம், அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் உன்னதமானது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய தொழுகையிலோ நம்முடைய திக்ரிலோ நம்முடைய துஆக்களிலோ ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் சொல்லும் வார்த்தைகளை விளங்கியும் சொன்னோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே மகத்தான கபூலியத்தை ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹுவை இபாதத் செய்கின்ற நேரத்தில், திக்ர் செய்கின்ற நேரத்தில், குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில், துஆ செய்கின்ற நேரத்தில் வேறு கவனங்கள் இல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய அதை அர்த்தத்தை, அதனுடைய கவனத்தை, அந்த வார்த்தைகளை விளங்கி சொல்வதற்குண்டான உயர்ந்த நசீபையும் அது உண்டாக்கக்கூடிய சிறந்த பயன்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்